இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித சார்ல்ஸ் பொரமேயோ என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, திருச்சபையுடைய வரலாற்றில் ஒரு மாபெரும் புனிதராகத்தான் இவர் கருதப்படுகிறார். இவர் பிறந்தது திருச்சபையுடைய வரலாற்றில் 16ஆவது நூற்றாண்டுல இத்தாலி தேசத்தினுடைய வடபகுதியில தான் இவர் பிறக்கிறார். மிலான் பகுதியில பிரபுத்துவ குடும்பம் பொரமேயோ என்று சொல்லப்படுகிற பிரபுத்துவ குடும்பத்துல தான் பிறக்கிறார். 6 குழந்தைகளில 3வது குழந்தையாக இவர் பிறக்கிறார். அன்புமிக்கவர்களே, பிறப்பிலேயே மிக பணக்கார ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இவர் திக்குவாய் அப்படின்ற பேச்சு குறைபாடு உள்ள நபராகத்தான் வளர்கிறார். மிக இளைய வயதிலேயே தன்னுடைய குடும்பத்திலேயே நடந்த ஒரு சில பொருளாதார சீர்கேடுகளை தட்டி கேட்டு அதை அந்த குறைகளை நிவர்த்தி செய்தவர் தான் இந்த சார்ல்ஸ் பொரமேயோ என்று நம்ம அறிகிறோம். இவருடைய சொந்த தாய் மாமன் கத்தோலிக்க திரு அவையினுடைய திருத்தந்தையாக 4ஆம் பத்திநாதராக உயர்த்தப்படுகிறார். அதனுடைய ஒரு காரணமாகவும் 15 வயதிலேயே இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுவதற்காக தயார்படுத்தப்பட்டு ரோம் நகருக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு விசேஷ விதமான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு குருவாகவும் திருநிலைப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு கர்தினாலாகவும் இவர் உயர்த்தப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இவரை பற்றின ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவார்கள். சொந்த தாய்மாமன் என்கிற ஒரு காரணத்தினால் மிக இளைய வயதிலே இவருக்கு எல்லா பதவிகளும் பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டன என்று. உண்மை என்னவென்றால், இவருடைய தாய்மாமன் திருத்தந்தையாக இருந்தாலும் தன்னுடைய சுய ஒழுக்கத்தாலும் அறிவாலும் ஞானத்தாலும் தாழ்ச்சியாலுமே இந்த சார்ல்ஸ் பொரமேயோ என்பவர் இந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. பிறகு மிலான் நகரத்தினுடைய பேராயராக இவர் தெரிவு செய்யப்பட்டு அங்கு அனுப்பப்படுகிறார். தன்னுடைய சொந்த மறைமாவட்டமான மிலான் மறைமாவட்டத்தை சீர்திருத்த பணியில அவர் செழித்தோங்க செய்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, குருக்களுடைய ஒழுக்கம் மற்றும் குருத்துவ பயிற்சிக்கான சீர்திருத்தங்கள் என்று தன்னுடைய மறை மாவட்டத்தில் குருக்களுக்கான ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். மக்களுக்கான பல பணிகளை செய்தார். மறை மாவட்டத்தில் சீர்திருத்தங்களை ஏற்படுத்தினார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். பெரும் செல்வந்தராக பிறந்து வளர்ந்த புனித சார்ல்ஸ் பொரமேயோ தன்னுடைய சொத்துக்களை கூட ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவி செய்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலங்களில் மக்களுடைய குருக்களுடைய பாவங்களுக்காக இவர் பரிகார பலியை செலுத்திய ஒரு புனிதராகவும் அறியப்படுகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இவருடைய ஆன்மீகத்தை பின்பற்றி பல துறவு சபைகள் தொடங்கப்பட்டு இருக்கின்றன. இவரை தங்களுடைய பாதுகாவலராக ஏற்றுக்கொண்டு சார்ல்ஸ் சகோதரிகள் உலகம் முழுவதும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலும் பல இடங்களில் ஏழை எளியவர்களுக்கான கல்வி பணி, சமுதாய பணி, மருத்துவ பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் இந்த உலகத்தின் செல்வத்தை பொருட்டாக மதிக்காமல் நித்தியத்திற்கும் நமக்கு இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்முடைய செல்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல செல்வர் ஒருவர் தன்னுடைய பணியாளர்களுக்கு தன்னுடைய நண்பர்களுக்கு விருந்து கொடுக்க விரும்புகிறார். ஆனால் அழைக்கப்பட்ட உறவினர்களோ அல்லது அழைக்கப்பட்டவர்களோ பல்வேறு காரணங்களை சொல்லி, சாக்கு போக்குகளை சொல்லி அழைத்தவருடைய அந்த திருமண விருந்திற்கு வர மறுக்கிறார்கள். இருந்தாலும் அந்த செல்வந்தர், அந்த நிலக்கிழார் தன்னுடைய அவமதித்த உறவுகளை பொருட்படுத்தாமல் ஏழையர்களுக்கும் எளியவர்களுக்கும் சாலையோரத்தில் இருப்பவர்களுக்கும் அழைப்பு கொடுத்து அவர்களுக்கு தன்னுடைய அந்த அரச விருந்துல பங்கு கொடுக்கிறார். அவர்களுக்கு அந்த அரச விருந்தை கொடுத்து அவர்களை உயர்த்துகிறார் என்கிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அழைப்பு கொடுக்கிற அந்த நிலக்கிழார், அந்த செல்வந்தர் கடவுள். அழைப்பு பெற்றவர்கள் நீங்களும் நானும். நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த திருமண விருந்து, நற்கருணை, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம். ஆனால் அழைப்பை திருமுழுக்கில பெற்ற நீங்களும் நானும் அந்த அழைப்புக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? இறைவன் நம்மை அழைக்கின்ற நேரத்துல இறை விருந்துல பங்கு கொண்டு இறைவன் கொடுத்திருக்கிற அந்த அழைப்பிற்கு நம்முடைய வாழ்க்கையை பலியாக தருகிறோமா அப்படி என்கிற ஒரு கேள்வியைத்தான் ஆன்ம பரிசோதனையாக இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, வெறும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவ நம்பிக்கையற்ற ஒரு வாழ்வு, கிறிஸ்தவ புண்ணியங்களுக்கு எதிரான ஒரு வாழ்வு, பாவத்தில் ஒரு வாழ்வை வாழ்கிற பொழுது இறைவன் நமக்கு கொடுக்கிற அந்த அழைப்பை நிராகரிக்கிறோம். ஆனால்
இறைவன் கொடுத்திருக்கிற அந்த அழைப்பை ஏற்று கிறிஸ்துவை நமது மீட்பராக எல்லா இடங்களிலும் ஏற்றுக்கொண்டு அறிவித்து அவருடைய நியமங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற பொழுது உண்மையாகவே அதுதான் இறைவன் கொடுக்கின்ற விருந்துக்கு நாம் தருகிற ஒரு பதில். 2-3 நாட்களாக இந்திய அளவில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு பெண்ணினுடைய பெயர் ஜெமிமா ரோட்ரிகஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு இளம்பெண். இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி இந்த ஒரு நாள் போட்டியில உலக பரிசை இன்றி வென்றிருப்பதற்கு அடிப்படையான ஒரு காரணமாக கருதப்படுபவர் தான் இந்த ஜெமிமா ரோட்ரிகஸ் என்று சொல்லப்படுகிற இளம் பெண். அன்புமிக்கவர்களே, அந்த அரையிறுதி போட்டியில இந்தியாவை வெற்றி நிலைக்கு உயர்த்தி அவர் கொண்டு சென்ற பிறகு நிருபர்கள் அவரிடத்துல கேட்ட ஒரு கேள்வி, இது உங்களால் எப்படி சாத்தியமாகியது அப்படின்ற கேட்ட கேள்விக்கு அவர் முதலில் சொன்ன பதில், இந்த வெற்றியை எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவரே என்னை வழி நடத்தினார், அவரே என்னை ஊக்கமூட்டினார், அவரே எனக்கு பலமாக இருந்தார் அப்படி என்று சொல்லி இந்தியாவுக்காக நான் விளையாடினேன். பல்வேறு மன உளைச்சலில் இருந்தேன், வேதனையில் இருந்தேன், வருத்தத்தில் இருந்தேன், ஒதுக்கப்பட்டதாக உணர்ந்தேன். இருந்தாலும் இன்னைக்கு விளையாடிய அந்த விளையாட்டுல அவ்வளவு பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருந்த நான் விவிலியத்திலிருந்து ஒரு வார்த்தையை என்னுடைய மனதில் வைத்து கொண்டேன். விடுதலை பயண நூலில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு வார்த்தை, ஸ்டாண்ட் ஸ்டில், தி லார்ட் வில் ஃபைட் ஃபார் யூ. நீ அமைதியாக அந்த இடத்துல நில், ஆண்டவர் உனக்காக போராடுவார் என்கிற அந்த விவிலிய வார்த்தை தான் என்னை ஊக்கமூட்டியது. அந்த விசுவாசத்துல, அந்த நம்பிக்கையில தான் இன்றைக்கு நான் வெற்றியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னார். அந்த இளம்பெண் ஜெமிமா ரோட்ரிகஸ் அவர்களுக்கு இருந்த அதே நம்பிக்கை, அதே விசுவாசம், அதே மன உறுதி நம்மிடத்துல இருக்கிறதா என்கிற அடிப்படையான ஒரு கேள்வியை கேட்டு இறைவன் நமக்கு அளிக்கின்ற அந்த விருந்துல தகுந்த தயாரிப்போடு பங்கு பெற்று நிலை வாழ்வை நமக்காக பெற்றுக்கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.